அனைவருக்கும் வணக்கம். என்னை போன்ற பல இளைஞர்கள் அரசியலுக்கு வர மிக முக்கிய காரணம் அண்ணாமலை அவர்கள். காரணம், அரசியலில் செயல்பட வேண்டும் என்றால் பணம் இருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் அரசியல்வாதியின் மகனாக இருக்க வேண்டும் என்பது ஒரு எழுதப்படாத சட்டமாகவே இருந்தது தமிழகத்தில். அதை உடைத்து ஒரு விவசாயியின் மகன் அரசியலுக்கு வர முடியும், ஒரு படித்த இளைஞன் அரசியல் செய்ய முடியும், ஊழலை எதிர்க்க முடியும், பல பணம் படித்த முதலைகளின் ஊழலை வெளிக்கொண்டு வர முடியும் என்று செய்து காட்டியவர் அண்ணாமலை அவர்கள். அவர்களுக்காக அவரை பார்த்து நாங்கள் அரசியலுக்கு வந்தவர்கள். முதல் தலைமுறை பட்டதாரிகளைப் போல நாங்கள் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள். அண்ணாமலை அவர்களுக்காக, நேர்மையான அரசியல்வாதிக்காக நாங்கள் அரசியலுக்கு வந்தவர்கள். என்றும் அண்ணாமலை அவர்களே எங்களது தலைவர். அவர்களுக்காகவே எங்கள் செயல்பாடுகள் இருக்கும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கம், இல்ல வேறு ஒரு இடத்திற்கு மாற்றம், இல்ல அவரு விலகல் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு அலையன்ஸ் பார்ட்டிக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னு பார்த்தா முக்காவாசி எதிர்கட்சிகள் தான். ஏன்னா அவர்களுக்கு தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இல்லை அப்படின்னா நாம ரொம்ப ஃப்ரீயா ஊழல் செஞ்சுட்டு போலாம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறது பெரிய தொல்லையா இருக்குப்பா அப்படின்னு அவங்க மனசுல இருக்கக்கூடிய மைண்ட் வாய்ஸ் நமக்கு கேக்குது. ஆனா நமது கட்சியை சேர்ந்த நபர்களும் சரி, பொதுமக்களும் சரி, எல்லாருடைய விருப்பமும் வேண்டுதலும் இப்படிப்பட்ட ஒரு உன்னத நேர்மையான தலைவர் நமது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராகணும். ஃபியூச்சர்ல 2026 தமிழகம் முதலமைச்சர் ஆகணுன்றதுதான் வேண்டுதல். அத கட்சி மேலிடம் நல்லாவே அறியும். ஏன்னா இப்படி ஒரு தமிழக அரசியல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் அண்ணாமலை அவர்கள். அதனால அவர்தான் தொடருவார் அப்படின்றது நாம நம்புவோம். அதுதான் நடக்கும்.